ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவமுள்ள நல்ல நாமத்தில் எல்லா தேவனுடைய உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் தேவனுடைய பிள்ளை அவரையும் வாழ்த்து. அல்லேலூயா. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அவசரமா திருநெல்வேலி போக வேண்டியது இருந்தபடினால ஆராதனையில் நான் பாதியிலே போயிட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளெல்லாம் அந்த வாரம்லாம் பாதுகாத்தற்காய் ஸ்தோத்திரம். பலன் தந்து காத்த கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் நிரப்பி நம்ம எல்லா நன்மை கிருபையில தந்த தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை துதி செலுத்தினேன். அல்லேலூயா. கர்த்தர் வருகிற நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிற அப்படினால் அவர் சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆமென். நாம் அவரை சந்திப்பதற்கு தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே எப்பொழுதுமே அல்லேலூயா நம்முடைய குறைவுகளை நினைத்து, ஆமென், நம்முடைய குடும்பத்தை நினைச்சு, எதிர்காலத்தை நினைத்து திட்டமிட்டு அதுக்காகவே பாடுபடும்படியாக நம்மை சாத்தான் குழப்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அதுக்கெல்லாம் நிறைத்து கொடுக்காதீங்க. ஆமென். எது இருக்கட்டும், எவ்வளவு குறைவாக இருந்தாலும் பொருளாதார நெருக்கத்தில் கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். அல்லேலூயா. நாம் அந்த பொருளாதாரத்தை நினைச்சு என்னத்தை செய்ய முடியும்? ஸ்தோத்திரம். கர்த்தரை விட்டு விடுவோம். கடன்களை தேவ சமூகத்தில் வைத்து விடுவோம். அல்லேலூயா. அதை நீங்க பார்த்துங்கப்பா. உங்க பிள்ளை நான் ஏதோ புத்தியீனமா கொஞ்சம் முட்டாள்தனமா கடனை வாங்கிட்டேன், நீங்க தான் கட்டி கொடுக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என் கடனை நீதான் கட்டணும் ஆண்டவரே. என் பொருளாதாரத்தை நீங்க தான் ஆசீர்வதித்து நடத்தும். கர்த்தரையெல்லாம் விட்டு ஆமென், அவரை நேசிக்கவும், அவரை பாராட்டுவோம், தேவனை தொழுது கொள்ளவும். அல்லேலூயா. அவரை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருங்க. எல்லாவற்றையும் கர்த்தரை பார்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட கடந்த நாட்களிலே அல்லேலூயா எசேக்கியேல் 16:13 ஒரு 10 பிரசங்கங்களை கேட்க கிருபை செய்தார். அல்லேலூயா. அநேக தேவ ரகசியங்கள் இந்த வசனத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிற வரையிலேயும் வாழ்க்கையில் உள்ள அத்தனை காரியங்களை ரகசியங்களையும் அந்த ஒரு வசனத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அடக்கி வைத்திருக்கிறார். அதை கடந்த நாளிலே கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் அந்த வசனத்துடைய கடைசி வாக்கியத்தை அறிந்து கொள்ள தேவன் நடத்தட்டும். அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 16:13 வாசிப்போம். இவ்விதமாய் ஆமென், பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். ஆமென். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திரை தையல் அடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவும் தேனையும் நெய்யும் நீ சாப்பிட்டாய். சாப்பிட்றதுக்கு எத்தனை கொடுத்தாராம்? 3 பொருள் கொடுத்தால். நெய், மெல்லிய மாவு, நெய், தேன், 3 பொருளை சாப்பிட கொடுத்தார். உடுத்துவதற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணதாக பட்டும் மெல்லிய புடவையும் கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. நம்ம அலங்கரிக்கப்படுவதற்கு தங்கத்தையும் வெள்ளினால் தேவன் அலங்கரித்தார். பாருங்க எப்படி அலங்கரிக்கிறார். உடுத்துவதற்கு நல்ல உடுப்புகளை தந்தார். சாப்பிட நல்ல ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. மெல்லிய மாவு, தேன், நெய் என்ற நல்ல உணவை கர்த்தர் தந்தார். வாசிக்கலாம். ஆகவே இவையெல்லாம் நடந்ததினாலே தேவன் அலங்காரம் பண்ணினார். நல்ல உடுப்பு கொடுத்து நம்மை உடுத்தினார். நல்ல உணவு கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அலங்கரித்தார், உடுத்துவித்தார், சாப்பிட கொடுத்தார். இதனால நம்ம அழகு கிடைத்தது. ஆமென். என்ன அருமை பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். தேவன் எவ்வளவு அலங்காரம் பண்ணுகிறார். தேவன் நம்மை அலங்காரம் பண்ணின பிறகு அந்த அலங்காரம் வந்த பொழுது சரி இதுக்கு போதும், உடனே ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் பெரிய தகுதி தேவன் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ராஜாவாக ஆசைப்படுறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆளுகிற அதிகாரத்தை தேவன் நம்முடைய கையில கொடுக்க போகிறார். ஆளுகிற ஜனமாக தேவன் நம்மை மாற்றப் போகிறார். நமக்கு படிப்பறிவில்லை, கல்லூரிக்கு போகவில்லை. அல்லேலூயா. நான் வக்கீல் தொழிலுக்கு அல்லேலூயா அந்த லா சட்டத்தை படிக்கவில்லை. ஸ்தோத்திரம். அரசியல் கற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அரசியலை கற்றுக் கொடுக்க காலேஜே இருக்கிறது. அரசியலை கற்றுக்கொள்ள அல்லேலூயா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இவனெல்லாம் ஆட்சி அல்லேலூயா இவ்வளவு படிச்சிருந்தாலும், சட்டங்களை படித்திருந்தாலும், அரசியலை கற்றுக்கொண்டிருந்தாலும், அரசியல் அனுபவம் இருந்தாலும் 5 வருஷம் தான், அதுக்கு மேல கிடையாது இந்தியாவிலே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே நமக்கு படிப்பு இல்லை. ஆமென். அல்லேலூயா. கல்வி அறிவு கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நம்மை 1000 ஆண்டுகள் உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். பெரிய ஒரு மகிழ்ச்சி. என்ன கதை கட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மை.
மெய்யாகவே மெய்யாகவே நாம் இந்த உலகத்தை 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம். ஆக எப்படி இருந்தால் ஆட்சி செய்ய முடியும், எந்த நிலையில இருந்தால் தேவன் நம்மை ஆளுகிறவர்களாக மாற்றுவார் என்பதைத்தான் இன்றைக்கு வேதத்திலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த வசனத்திலிருந்து 11வது பிரசங்கமாக, அல்லேலூயா ஸ்தோத்திரம், 11th செர்மனாக இன்றைக்கு இந்த காரியத்தை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். ராஜ்யத்தை சொந்தமாக்க வேண்டும், நாட்டை ஆள வேண்டும். ஒரு நாட்டை ஆள வேண்டுமானால் நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கணும். என்ன இருக்கணும்? நாட்டாட்சி என்ன வேணும் சொல்லுங்க? பணம் இருக்கணும். பிறகு என்ன இருக்கணும்? அழகு இருக்கணும், நிறைய திறமை இருக்கணும், வாய் சாமர்த்தியம் இருக்கணும். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? வாயில சாமர்த்தியம் நிறைய இருக்கணும். இதை அப்படி பெறட்டணும், அதைய இப்படி பெறட்டணும். எதை வந்தாலும் பெறட்ட தெரியணும், எதை வந்தாலும் மழுப்ப தெரியணும், எதை வந்தாலும் என்ன செய்யலாம், பித்தலாட்டம் செய்ய தெரியணும். அப்பதான் ஆட்சிக்கு வர முடியும். அது இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. இதெல்லாம் அப்படி நேர் எதிராக கர்த்தர் செய்கிறார். படிப்பு கிடையாது, ஸ்தோத்திர, காலேஜ் போக இல்லை, சட்டத்தை கற்றுக்கொள்ளலை. ஆனால் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? ஆளுகிறவர்களாக மாற்றுகிறார். ஏன்? வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். அல்லேலூயா. வேதத்தை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேதத்தை வாசிக்க நம்மால் முடியாட்டாலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பாஸ்டரை சந்திக்கும் பொழுது, தேவ ஊழியக்காரங்களை பார்க்கும் பொழுது கேட்கிறதான சத்தியம், கேட்கிறதா தேவனுடைய வசனங்கள், பைபிளில் சொல்லப்பட்ட உபதேசங்களை நாம் சரியாய் கேட்டு அதிலே நம் வாழ்க்கையை பத்திரமாய் வைத்துக் கொள்கிறதான பொழுது இந்த வசனங்கள் தான், இந்த சத்தியம் தான், இந்த வேதம் தான், இந்த பைபிள் தான் நம்மை ஆளுகிறவர்களாக மாற்றுகிறது. ஸ்தோத்திரம். எப்படி ஆட்சி செய்ய போறோம்? பைபிளை வச்சுதான். ஏதாச்சும் செய்ய போற பிரியா? பைபிளை வச்சு. ஆமென். வேதத்தை வைத்துதான் நம்ம ஆட்சி செய்ய போகிறோம். ஆமென். இந்த வேதம் தான் உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. இந்த பைபிள் தான் முழு உலகத்தையும் ஆளுகிற, அல்லேலூயா, ஒரு பெரிய ஒரு ஆளுமையாய் மாறப் போகிறது. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அந்த வேதத்தை தான் நம்முடைய கையில கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே அந்த வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும். வாசிக்க தெரியாதா? யாராவது ஒரு பிள்ளைக்கு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா கொடுத்து, இதை கொஞ்சம் படி தம்பி, அம்மா இதை கொஞ்சம் படிமா என்று சொல்லி வசனத்தை கேட்கணும். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்தில் போய் பெரிய மாற்றம் செய்ய அந்த பையன் எதையோ எடுத்து படிப்பான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பையன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த பையனை கொண்டு படிக்கும்படி கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். தேவன் அதை செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. தினந்தோறும் வசனத்தை காதில் கேட்கணும், தினந்தோறும் வசனம் உள்ள போயிட்டே இருக்கணும். இந்த வேதம் தான் நம்மை ஆளுகிறவர்களாக மாற்றுகிறது. வேதமே எல்லாவற்றையும் சிறந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் உள்ளதாக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்படியானால் ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் முதல்ல ஒன்றை சொந்தமாக்கணும். என்ன செய்யணும்? இந்த நாட்டை ஆளணும்னா என்ன செய்யணுமா? ஏதோ ஒன்றை கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் சொந்தமாக்க வேண்டும். என்ன? சங்கீதத்தில் 69ஆம் சங்கீதம் ஸ்தோத்திரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 69ஆம் சங்கீதம் 35வது வசனத்தை வாசிப்போம். தேவன் சீயோனை, ஆமென், யூதாவின் பட்டணங்களை, ஆமென், அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. சீயோனை சொந்தமாக்கணும். யார் செய்வாங்க? யூத ஜனங்கள். யூதா என்றால் துதிக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவனை துதித்து ஆராதித்து அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி வேதத்தின்படி நடக்கிற வாழ்கிற யூத ஜனங்கள், தேவனை துதிக்கிற ஜனங்கள். யூதா என்றால் எருசலேமில் இருக்கிற மக்கள் அல்ல, இஸ்ரேல் இருக்கிற மக்கள் அல்ல. தேவனை ஏற்று துதிக்கிற மக்கள் யாருமே, எல்லாரும் பேர் என்னதான்? யூதர்கள். ஆமென். இன்னைக்கு தேவனை துதிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சீயோனை முதல்ல சொந்தமாக்கி கொள்ளணும். சீயோன் என்ற பரலோகத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தி உருவாக்கி வைத்திருக்கிற அந்த பரலோகத்தை நாம் முதலாவதாக சொந்தமாக்க வேண்டும். பரலோகம் யாருக்கு உரிமையாக்கப்படுகிறதோ
அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்தை சொந்தமாக்குகிற அல்லது உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே அல்லேலூயா கிருபையா ஏற்படுத்தினதான அந்த பரலோகம் அது கர்த்தருக்கு சொந்தமானதை இன்னைக்கு தேவன் நமக்கு அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். நம் ஒவ்வொருக்கும் அந்த பரலோகத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அந்த பரலோகத்திலே அல்லேலூயா பெரிய இடம் இருக்கிறது. பரலோகம் பரந்த இடம், மகா பெரிய இடம், விஸ்தீரமான இடம், பெரிய இடம். அங்கே ஆகவே நாங்கள் அநேக குடியிருப்புக்கான இடங்கள் பகுதிகள் இருக்கிறது. அதுல ஒன்னதான் நமக்கு தரேன்னு கர்த்தர் சொல்லி போயிருக்கிறார். ஆகவே தான் ஸ்தோத்திரம். அதுல அல்லேலூயா குறிப்பாக அந்த குடியிருப்பான ஸ்தலம் நமக்கு சொந்தமாகிறதை காட்டிலும் நம்ம எதை முதல்ல சொந்தமாக்கணும்? சியோனே. ஏன் தெரியுமா? அந்த சியோன் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம். அல்லேலூயா. தேவ தூதர்களுக்கான இடம், பரிசுத்தவான்களுக்கான இடம், மரித்தவர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதான இடம், தேவன் நமக்காக கட்டி வைத்த மாளிகையில் எல்லாம் இருக்கிற பல விதமான இடங்கள் இருக்கிறது. பூந்தோட்டம், பழத்தோட்டங்கள் நிறைய இருக்கிறது. பெரிய பெரிய புல் மைதானங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான இடங்களில் நமக்கு தேவன் எங்க சொந்தமாக்கி கொடுக்க போகிறார்? சியோனை. ஸ்தோத்திரம். அது இயேசு கிறிஸ்து சொந்தமான இடம். இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட அழகான இடத்தை நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு அழகான நேர்த்தியான இடம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெலுங்குல சொல்வது போல ஸ்தோத்திரம் சுந்தரம், மிக அழகான இடம். அல்லேலூயா. ஸ்ரீலங்கா மொழியில சொன்னா அது வடிவான இடம். அல்லேலூயா சொல்லுவோம். மிக மிக வடிவான இடமாகிய அந்த பரலோக சியோனை ஆமென் அது கர்த்தர் நமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். அங்க யார் போவாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு வேறு பிரிந்து வாழுகிறவர்கள், உலகத்தோடு ஐக்கியப்படாத பிள்ளைகள், பைபிள் அப்படி நடக்கிற ஜனங்கள், வேதத்தின்படி வாழ்கிற பிள்ளைகள் தான் ஆமென் அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தான் முதல்ல இயேசப்பாவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இருக்கிற இடத்தை நமக்கு சொந்தமாக்கி பிடிக்கணும். பிறகு என்ன செய்ய போகிறார்? 7 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் கொண்டு வந்து அல்லேலூயா முழு உலகத்தை ஆளுகிறபடியாய் தேவன் உலகத்தை பிரித்து நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உலகத்தை ஆட்சி செய்ய போறீங்கம்மா? ஆமென். நான் பள்ளிக்கூடத்தில் கால் வச்சதே கிடையாது. இல்லை, நீங்கள் ஆண்டவருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய மூளை, பிரெயின், மூளை எல்லாம் 100% வேலை செய்யும். இன்னைக்கு நம்முடைய மூளை எவ்வளோ வேலை செய்ய தெரியுங்களா? 20% தான் வேலை செய்யுது. நம்முடைய மூளை எவ்வளோ வேலை செய்யுது? 20%. 80% டம்மியாக கிடக்குது. நீங்கள் ஆண்டவர் வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த மூளை 100% வேலை செய்யும். அப்ப 300% வேலை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவ போல நம்முடைய மூளை, பிரெயின் மாறிவிடும். இயேசு கிறிஸ்துவ போல அறிவு நமக்கு வந்துவிடும். இயேசு கிறிஸ்துவ போல ஞானம் நமக்கு வந்துவிடும். அல்லேலூயா. இந்த உலக கல்வி அறிவெல்லாம் தேவையே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனார்? எந்த காலேஜில் படித்தாரு சொல்லுங்க? எந்த காலேஜுக்கு போனாரு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு காலேஜுக்கு அவர் போகல. ஆனால் அல்லேலூயா சிறந்த ஞானம் உள்ள தேவன், ஒவ்வொன்றையும் திட்டப்பட்டு அழகாய் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிற அந்த ஞானத்தை, அறிவை, புத்தி, விவேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அந்த ஞானத்துல தான் ஆமென் ஒரு மனுஷனை பார்த்தா அவன் என்ன குற்றம் செய்தான், என்ன பாவம் செய்தான் என்பதை உடனே நம்ம கண்டுபிடிச்சு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். சரிதானம்மா? அதுக்காக என்ன செய்யறது? ஜெபிக்கணும். தினந்தோறும் காலையில் எழும்பி அல்லேலூயா குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்க இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்க ஜெபிக்கணும். டெய்லி கண்டிப்பா காலையில் 1 மணி நேரமானது ஜெபிக்கணும். முதலெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் ரொம்ப அதிகமாக சபையில் சொல்லுவேன், 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்க, 6 மணி வரையில ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அந்த 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்தோத்திரம். இவ்விதமாய் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கட்டும். 1 மணி நேரம் அல்ல, ஒரு 3 மணி நேரம் தினமும் கர்த்தருடைய பிள்ளைகளை காலையில் ஜெபிப்பீர்களானால் வாழ்க்கையே மாறி போய்விடும். அல்லேலூயா. ஆமென். நம்ம கிட்ட கடன் கேட்டு நிறைய பேர் வரும்படியாய் கர்த்தர் செய்வார். நம்முடைய குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி தருகிற அற்புதமான தேவனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளை ஸ்தோத்திரம், காலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்குமானால் இந்த உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தருவார்.
தினந்தோறும் வேதத்தை காதுல கேட்கணும். படிச்சவங்க படிக்காதவங்க காதுல வசனத்தை யாராவது படிக்க சொல்லி கேட்கணும். படித்தவங்க கண்டிப்பா பைபிளை படிக்கணும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தவறாம வரணும். தேவ ஆராதனை பங்கெடுக்கும் பொழுதுதான் இந்த அறிவை தேவன் நமக்கு கொடுப்பார். உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதம் 69 வாசித்தபடியாக இந்த உலகத்தில் முதல்ல சீயோனை சொந்தமாக்கி கொள்ளுங்க. பரலோகத்தில் தேவன் இருக்கிற இடத்தை பிடிச்சு கொள்ளுங்க. தேவனை துதிக்கிற பிள்ளைகள். ஆகவே ஹல்லேலூயா, அந்த பட்டணங்களிலே குடியிருக்கணும். பிறகுதான் நாம் குடியிருந்த ஆளுகிற அதிகாரத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார். ஆகவே தான் இந்த பரலோகத்திற்கு எல்லாரும் போக முடியாது. பரலோகத்தை எல்லாரும் போய்விட முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யார் போக முடியும்? 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? நல்லா கவனிங்க. அநியாயம் பண்றவங்க என்ன பண்றவங்க? அநியாயம். எப்படி அநியாயம் பண்றதுன்னா எப்படிங்க? யாரை சொல்லுங்களேன். அநியாயம் பண்றதுன்னா எப்படி? நியாயம் இல்லாம சரி எல்லாமே என்ன தெரியுமா? அநியாயம் தான். சரிதானா? அப்ப நியாயத்துக்கு மீறி பேசுகிறது எல்லாமே என்ன தெரியுமா? அநியாயம் தான். நியாயம் இல்லாத சிலது என்ன தெரியுமா? நான் உன கொலை ஒரு 10 பேர் ஏன்பா கொலை செஞ்சேன், அது என்னை பொறுத்து நியாயம். நான் கொலை செஞ்சது நல்லதுதான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அது நியாயமா இருக்க முடியுமா? முடியுமா? இந்தியா தேசத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த சட்டத்தின்படி கொலை செஞ்சவன் என்ன செய்வான்? 10 பேரை கொலை செஞ்சா கண்டிப்பாக அவனை தூக்கு போட்டு தொங்கிடுவாங்க, தொங்க வச்சிருவாங்க, அவனை கொன்று போடுவார்கள். சட்டம் அவனை கொன்றும். இந்திய தேச சட்டம் அவனை என்ன செய்திடும்? கொன்றுவிடும். அவன் சொல்லுவான், ஏன் நான் செஞ்ச நியாயம் தப்பான்னு சொல்லுவான். ஆனால் அது உண்மையான நியாயம் அல்ல. நியாயம் என்றால் என்ன? வேதத்தின்படி, ஆமென், பைபிள் படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கை தான் நியாயமான வாழ்க்கை. வேதத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் நியாயமான வாழ்க்கை. அந்த நியாயமான வாழ்க்கைக்கு எதிராக மனுஷன் எதை செஞ்சாலும் அநியாயம் தான். ஆகவே அப்படிப்பட்ட அநியாயக்காரன் பரலோகத்தை சொந்தமாக்க முடியாது. சங்கீதம் 69 என்ன பார்த்தோம்? சீயோனை சொந்தமாக்கணும், அப்புறம் உலகத்தை ஆட்சி செய்வனுக்கு கர்த்தர் சொன்னார். சரிதானுங்களா? இப்போ அந்த பரலோகத்தை யார் போய் சொந்தமாக்கி கொள்ளுவாங்க? சீயோனை யார் சொந்தமாக்கி கொள்ளுவாங்க? அநியாயக்காரனுக்கு பரலோகம் நிச்சயமாக கிடையாது. அநியாயமா செய்யற, அநியாயமா பேசுறவங்க, அநியாயமா நினைக்கிறவங்க கண்டிப்பா என்ன கிடைக்காது? பரலோகம் கிடையாது. ஸ்தோத்திரம். நியாயமானபடி இருக்கணும், நியாயமானபடி காரியங்களை செய்யணும். எல்லாம் தெருவில் உட்கார்ந்துட்டு கிடந்தாங்க. ஒரு தோட்டத்து எஜமான் அப்படியே அந்த வழியில் போகிறார். நம்ம சரோஜமான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தோட்டத்தில் எப்படி தினந்தோறும் ஸ்தோத்திரம் ஒரு 10 பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்தம்மா அப்படியே தாரமலை டவுன் பக்கம் வர்றாங்க. அந்த ரோட்டில் நிறைய பேர், ஏங்க எல்லாம் சும்மா இருக்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. ஏப்பா என் தோட்டத்திலேருந்து வேலை செய், உனக்கு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பார்ப்போம். நியாயமானபடி கூலி தரேன், சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ சரோஜமா சொல்கிறாங்க, ஏப்பா நியாயமானபடி சம்பளம் தரேன், என் தோட்டத்தை வந்து வேலை செய்யுங்க. காலையில் 11 மணிக்கு எல்லாம் போனாங்க, வேலை செஞ்சாங்க. மத்தியானம் 1 மணிக்கு போகிறாங்க. அப்போ கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. ஏப்பா நீங்களாம் சும்மா இருக்கிறீங்க? வேலை இல்லைங்க, நாளைக்கு தான் எங்கள் வேலையை பார்த்துக்கணும். எங்கள் தோட்டத்திலிருந்து வேலை செய், உனக்கு நியாயமானபடி சம்பளம் தருகிறேன். சாயங்காலம் 4 மணிக்கு, 4 மணி சாயங்காலத்தில் பார்க்குற பொழுது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஏன் எப்போ சும்மா இருக்கிறீங்க? காலையிலேருந்து யாராவது வேலை கூப்பிடுறோம் பார்த்தா யாருமே கூப்பிடலைங்க, அதனால தான் சும்மா நின்றுட்டு கிடக்குறேங்க. ஏப்பா என் தோட்டத்தில் வந்து வேலை செய், உனக்கு நியாயமானபடி கூலி தரேன். 5 மணிக்கு வேலை முடிச்சுது, எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்போம் அப்படின்ட்டு ஸ்தோத்திரம். தோட்டத்தில் முக்கியமான வச்சுரு ஆளுகிட்ட சொன்னதை அவன் என்ன செய்யற? எல்லாத்துக்கும் சம்பளம் தர்றான். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் 1000 ரூபாய் கொடுக்குறார். அன்னைக்கு 1 ரூபான்னு இன்னைக்கு மதிப்பு 1000. சரியா? 11 மணிக்கு வந்தவன் 1000 ரூபா, 11 மணிக்கு செஞ்சு 1000 வாங்கிட்டான். 4 மணிக்கு வந்தா பார்த்தீங்களா? டேய் 11 மணிக்கு வந்தவனுக்கு 1000 மணி நமக்கு எத்தனை கிடைக்கும்? நிறைய கிடைக்கும்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னாச்சு? 1000. அப்போ 11 மணிக்காரன் கேட்டான், ஆண்டவனே என்னம்மா? அம்மா சரோஜம்மா, என்னங்க 11 மணிக்கு வந்து எனக்கு 1000, 4 மணிக்கு வந்தவனுக்கு 1000மா? இது நியாயமா அநியாயமா? நீங்கள் சொல்லுவீங்க அநியாயம்னு சொல்லுவீங்க. உலக சட்டத்தின்படி எது இருக்கும்? உலக நீதியின்படி அது
அநியாயமா தெரியலாம், ஆனால் தேவனுடைய நீதியின்படி எப்படிப்பட்டது? நியாயம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பிறகு கர்த்தர் சொல்லுகிறார் வேதத்திலே, என்னுடையதை எடுத்து எனக்கு கொடுக்க அதிகாரம் இல்லையா? அது என்னுடையது. நீ செஞ்ச வேலைக்கு கூலி கொடுப்பது என்னுடைய காரியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நியாயம். ஆமென். தேவன் எல்லாம் நியாயத்தை பார்க்கிறவர். அவர் அநியாயத்தை செவி கொடுக்கிற தேவன் அல்ல. ஆக அநியாயக்காரர் பரலோகத்துக்கு சொந்தமாக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா? வாசிக்கலாம் தொடர்ந்து. ஏமாந்து போகாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதிருங்க. வேசி மார்க்கத்தார், வேசி மார்க்கத்தார். ஸ்தோத்திரம். வேசித்தனம் என்பது திருமணத்துக்கு முன்னாலே செய்கிற தவறு. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோடு தவறு செய்தால் இது என்னது? அது வேசித்தனம். ஒரு பெண்ணு வாழ்க்கை திருமணத்துக்கு முன்னால தப்பு செஞ்சா அது வேசித்தனம். அப்படிப்பட்ட தப்பு செஞ்சவங்க பரலோகம் போக முடியாது. ஆம்பளையோ பொம்பளையோ பரலோகத்திற்கு போக முடியாது. சரி, அடுத்தது என்னது? விக்கிரக ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிலையை வச்சு, சாமி எனக்கு காப்பாத்து. ஒரு கடையில் ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு சிலை வாங்கிட்டு வீட்டில் வச்சு நிறைய பூஜை எல்லாம் போட்டு தேங்காய் பழம் உடைச்சி வச்சு வெத்தலை பாக்கு அதெல்லாம் வச்சு நல்ல சோடு சாப்பிடல பற்ற வச்சு, சாமியே என்னை காப்பாத்து. ஸ்தோத்திரம். அது என்னது? விக்கிரகம் என்று தேவன் சொல்லுகிறார். நீ நாமெல்லாம் அப்படி செய்யறது இல்லை, ஆனால் நமக்குள்ள நிறைய விக்கிரகம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? விக்கிரகம் இருக்கா இல்லையா? நிறைய சகோதரமார்கள் தன்னுடைய மனைவியை ரொம்ப பெருசான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. மனைவியே என்ன சொன்னாலும் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. மனைவி மனைவி மனைவின்ட்டே இருப்பாங்க. அந்த மனைவி அந்த புருஷனுக்கு என்னது சொல்லுங்க? சாமி அல்லது கடவுள் அல்லது விக்கிரகம். கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த புருஷனுக்கு அந்த மனைவி தான் விக்கிரகம். அந்த புருஷன் பரலோகம் போக முடியாது. சில மனைவிமார்கள் புருஷனையே கண்கண்ட தெய்வம், புருஷன் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இருந்தா அந்த மனைவிக்கு பரலோகம் நிச்சயமா கிடையாது. ஸ்தோத்திரம். சில அப்பா அம்மா தம் பிள்ளைய பார்த்து ரொம்ப சொந்தமா கொஞ்சுவாங்க. கீழேயே நடக்க விட மாட்டாங்க. கீழே ஏந்திக்கிட்டே தாங்கிட்டே பின்னாலேயே சுத்திட்டே திரிவாங்க. ஐயோ பார்த்து பார்த்து பார்த்து, ஐயோ பத்திரம் 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 பத்திரம். பிள்ளைய அல்லேலூயா அவங்க விக்கிரகமாக்கிட்டு இருக்காங்க. விக்கிரகத்தை தம் பிள்ளைய விக்கிரகமா சாமியா மாத்திட்டு இருக்காங்க. இவங்க பரலோகத்துக்கு நிச்சயமாக போக முடியாது. சிலர் பணம் தான் எனக்கு சாமி. பணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பணம் எல்லாம் நீ பஸ்ல போயிருவியா? பணம் எல்லாம் ஹோட்டல்ல நீ பிரியாணி சாப்பிடுவியா? பணம் எல்லாம் உலகத்துல நீ பரோட்டா சாப்பிட முடியுமா? பணம் எல்லாம் நீ அரிசி வாங்க முடியுமா? பணம் தான்ப்பா, பணம் தான்ப்பா, எல்லாத்துக்கும் பணம் தான்ப்பா. பணம் ஒண்ணு பணமே காசேதான் கடவுளடா. பணத்தையே கடவுளாக சாமியாய் கொண்டவன் பரலோகம் கிடையாது. தேவனுடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பணத்தை விக்கிரகமாக கொள்ளாதே. தங்களுடைய வீட்டை ரொம்ப நேசிப்பாங்க. வீடு 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 வீடு. என் வீடு எப்படி கட்டிருக்க பார்த்தியா? எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்? நல்லா இருக்கா? அப்படி கொஞ்சம் அப்படி எட்டி நின்று பாரு, எப்படி இருக்கு வீடு முழுது? எப்படி இருக்கு? அம்மா என்ன எலிவேஷன், என்ன அருமையா எடுப்பா இருக்கப்பா வீடு. பல்ல காட்டுவாங்க தன் வீட்டு எல்லாம் பெருமையா நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வீடு விக்கிரகமாக்காதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் தங்களுடைய வீடுகளை தங்களுக்கு சொந்தமானதை உலகத்துள்ள பொருட்களை விக்கிரகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பரலோகம் கிடையாது. ஸ்தோத்திரம். அதான் இயேசு சொன்னார், என்னை காட்டிலும் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது புருஷனையாவது பிள்ளைகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டார் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். கர்த்தரை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நாம் வணங்க வேண்டியது, நேசிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். என்னுடைய சின்ன வயசுல நிறைய பார்த்துருக்கிறேன். பிள்ளை ரொம்ப கொஞ்சிட்டேன்னு வைங்க, உடனே பிள்ளைகளுக்கு வியாதி வந்துடும். ஆமென். எங்களுடைய சபைகளில் சின்ன குழந்தைய ரொம்ப கொஞ்சிட்டாங்கன்னு வைங்க, உடனே வியாதி வந்துடும். ஹல்லேலூயா. உடனே முட்டிக்கால் போட்டு, ஆண்டவரே மன்னிக்கணும்ப்பா, பிள்ளை ரொம்ப கொஞ்சிட்டான்ப்பா. அது கர்த்தர் அந்த அறிவை கொடுப்பார். நீ இப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவரா கொஞ்சிட்ட அப்படின்னு. அப்போ கர்த்தரை மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பாவத்தை கர்த்தர் மன்னித்து உடனடியாக காய்ச்சல் சரியாகிரும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணினாலும் ஒரு தண்டனை கிடையாது, ஒரு சிக்ஷை கிடையாது. என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. எல்லாம் கர்த்தர் கைவிட்டுட்டார். என்னமோ பண்ணிட்டு போ, நான் சீக்கிரமாய் வருகிறேன், வந்து நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் அப்போ தர்றேன்னு சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப அதனால ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி துரிகரமாக அன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு எதுவும் நடக்கலன்னு துணிரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனைக்காரர், பிறகு விபச்சாரக்காரர். இவங்க தான் யாரு தெரியுமா? முதல்ல படிச்சது வேசித்தனம், இப்ப மூணாவது படிக்கிறது என்னது? இது புருஷனோடு கூட வாழ்ந்துகிட்டே, மனைவியோடு வாழ்ந்துகிட்டே, அடுத்த புருஷனோடு கூட அல்லேலூயா மனைவி செய்யறது விபச்சாரம். அல்லேலூயா. புருஷன் அடுத்த தன் மனைவியை வச்சுக்கிட்டே அடுத்த பெண்ணோடு கூட உறவு வைக்கிறது, அதுதான் விபச்சாரம். இன்னைக்கு இப்படிப்பட்ட பாவம் செய்யறவன் ஒருபோதும் பரலோகம் போக முடியாது. ஒருபோதும் பரலோகம் போக முடியவே முடியாது. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளை, தேவன் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், ஒரு நீதியான வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. விபச்சாரக்காரர் பரலோகம் போக முடியாது. பிறகு ஆமென். அல்லேலூயா. சுயபுணர்ச்சிக்காரன், அல்லேலூயா, ஹோமோசெக்சுவல்னு சொல்லுவாங்க, சுயபுணர்ச்சிக்காரன், அல்லேலூயா, ஆண் புணர்ச்சிக்காரன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கே செக்ஸ், இவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்புறம் திருடரும், பொருளாசை, பணம் 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 என்று பொருளாசைக்காரனும், ஆமேன், நல்லா குடிச்சு வெறிக்கிறவன். ஆமேன். நிறைய பேருக்கு சாப்பாட்டு வெறி. எங்க குடிச்சா மட்டும் வெறி கிடையாது, சாப்பாட்டு வெறின்னு இருக்கு. எத்தோ திங்கணும் 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 திங்கணும், பார்க்கறதெல்லாம் சாப்பிட ஆசைப்படுகிற அந்த வெறி. அல்லேலூயா. சாராயம் குடிச்சே ஆகணும், மதுபானம் குடிச்சே ஆகணும், வெறி. பணத்தை சம்பாரிச்சு ஆகணும், வெறி. இப்படிப்பட்ட வெறியர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஸ்தோத்திரம். பிறகு உதாசீனர். எப்பா இப்படி எல்லாம் செய்துப்பா, கர்த்தர் செய்கிறார், அடக்கடக்குது போப்பா, அப்போ பார்த்துக்கலாம். எப்பா சர்ச்சுக்கு வரல, இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துருச்சு, ஆராதனை அங்கே சர்ச் அங்கே தான் இருக்கு, பாஸ்டர் அங்கே தான் இருப்பாரு, அடுத்த வாரம் வந்துக்கலாம். ஆராதனை என்ன செய்கிறது? உதாசீனப்படுத்துகிறவர்கள் பரலோகம் போக முடியாது. தேவனுடைய காரியங்களை உதாசீனப்படுத்துற, தள்ளி வைக்கிற, ஒதுக்கி வைக்கிற, பரலோகம் வர முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு ஒரு துணிகரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் பிசாசு ஜனங்களை மாற்றி கெடுத்து கொண்டிருக்கிறான், எப்படி அருவருப்பான காரியங்களை உலகத்தில் பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். அமெரிக்காவில் தான் பாவமே உற்பத்தி ஆனது. அல்லேலூயா. ஆண் புணர்ச்சி, கே செக்ஸ், இது எல்லாம் அமெரிக்காவில் உற்பத்தி ஆனது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ட்ரம்ப் வந்த உடனே ஒரு ஆர்டர் போட்டார். என்னது? ஆண் பெண் ரெண்டு உருவம் தான், ரெண்டு பேர் தான். ஆமென். மூணாவது ஆளுக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டார், சட்டத்தை கொண்டு வந்துட்டார். எல்லாம் நடுங்கி கிடுகிடு நடுங்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான மனுஷன், இரும்பு மனிதனாய் ஒவ்வொரு ஆட்சி பயங்கரமாக செய்துகிட்டு இருக்கிற மனிதனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அமெரிக்காவை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய அமெரிக்காவுக்கு தேவனாகிய கர்த்தர் தேவை. ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பா என்ன இருக்குன்னு சொன்னாரு? சாப்பாட்டு பிளேட்டா என்ன இருக்கணும்? ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பா பைபிள் இருக்கணும். எனக்கு சட்டம் போட்டு இருக்கிறார், இல்லை சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுடைய மனுஷன். ஆராதனைக்கு இந்த மனிதன் போகிறார், ஒரு ஆராதனையில் பங்கெடுக்கிறார். அந்த சர்ச்சில் பிஷப் வந்திருக்கிறார். அந்த சபையில் பிஷப் சொல்லுகிறார், நம்முடைய நாட்டு பிரதமர்கிட்ட, ஜனாதிபதிகிட்ட ஒரு ரெக்வெஸ்ட், ஒரு காரியத்தை வைக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த ஆணும் திருமணம் பண்ணணும், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நம்முடைய ஜனாதிபதி அனுமதி கொடுக்கணும்னு சொன்னார். உடனே சொன்னார், அது ஒருபோதும் நடக்காது என்று சொன்னார். அல்லேலூயா. அது ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் வேதம் அதை அனுமதிக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை. ஊழியக்காரனுக்கு அறிவு கிடையாது, ஆனால் அரசியல்வாதிக்கு அறிவு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் எங்க போகுது பார்த்தீங்களா? ஊழியக்காரனுக்கு நீங்க அறிவு கிடையாது, வேதத்தை குறித்த அறிவு கிடையாதபடி துன்மார்க்கமா வாழ்ந்துகிட்டு போயிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரான்ஸ் நாட்டில் தெரியுமா, மிருகத்தோடு கூட உறவு வச்சுக்கலாமா? என்ன ஒரு கொடுமை. நிறைய உலகத்திற்கு இதெல்லாம் மேலே பேசினா நம்ம வாயை எதை வச்சு கிளவுறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அசிங்கங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று, ஆமென், சுதந்திரிக்க மாட்டார்கள். இவங்க எல்லாம் பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகாதனால அடுத்த என்ன செய்ய முடியாது? உலகத்தையே ஆட்சி செய்ய முடியாது. பரலோகத்துக்கு போறவங்க தான், பரலோகத்தை சியோனுக்கு போய் சொந்தமாக்குறவங்க தான் 7 வருடங்களுக்கு பிறகு உலகத்தில் வந்து உலகத்தை ஆட்சி செய்வார்கள். பின்னால் நம்ம பைபிளை வாசிக்க போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தை ஆள வேண்டுமானால் பரலோகத்தை முதல்ல சொந்தமாக்க வேண்டும். ஆமென். யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க கேள்விப்பட்டுட்டோம், சரிதானா? உடைய வாழை பிள்ளைகளை ரொம்ப பத்திரமா வளர்த்தணும்.
உடைய வாலிப மகனை பத்திரமா நடத்தணும். ஸ்தோத்திரம். திருமணமான ஆயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. திருமணமானாலும் பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படி வாலிப பையனுக்கும் வாலிப பிள்ளைக்கும் பிரச்சனை இருக்கிறதோ அதே போல சோதனை திருமணமான தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கை பரிசுத்தமாய் காக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கை ரொம்ப நேர்மையாய் பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. வாழ்க்கை ரொம்ப 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 பத்திரமாய் காக்க வேண்டிய ஒன்று. ஆகவேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக இவங்க மாத்திரமில்ல, அல்லேலூயா, இன்னொரு காரியத்தை செஞ்சவங்களும் இன்னொரு காரியத்தை செய்கிற மனிதர்களும் பரலோகம் போக முடியாது. ரோமரில் வாசிக்கிறோம். ஆமென். 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். சீக்கிரம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்று, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்தை சுதந்தரிப்பது இல்லை. அல்லேலூயா. என்னங்க மாம்சம் இரத்தமா? எனக்கு மாம்சம் இருக்குது, மாம்சத்துக்குள்ள என்ன ஓடுது? அப்ப நான் பரலோகம் போக முடியாதா? பார்த்தீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரு? மாம்சம் இரத்தமும், ஆமென், அழிவுள்ளது அழியாமையை. அப்ப மாம்ச இரத்தம் எப்படிப்பட்டது? அழிவுள்ளது. மாம்சம் இரத்தமும் அழிவுள்ளது. பரலோகம் என்பது அழியாதது. அப்ப அழிந்து போகிற இந்த மாம்சமும் இரத்தமும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னா இப்ப யார் தான் போவாங்க? அப்ப இந்த மாம்ச இரத்தத்தை என்னங்க பண்றது? என்ன பண்றது? மாம்சத்தை என்ன செய்யணும்? அழிக்கணும். மாம்சம் என்ன செய்யுது? தூங்கு. மாம்சம் என்ன சொல்ல? காலையில் ஜெபம் பண்ணாத, நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற, நீ ரொம்ப வேலை செஞ்சிருக்கிற, பகலெல்லாம் கஷ்டப்பட்ட, கொஞ்சம் நேரம் தூங்கு. டாக்டர் சொல்றாரு 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லியிருக்கிறார். அதனால இப்போ 4 மணி நேரம் தான் ஆச்சு, இன்னும் 4 மணி நேரம் இருக்குது, 4 மணி நேரம் தூங்கு. அது சொல்றது என்னது? மாம்சம். அப்போ இந்த மாம்சத்தை கொல்லணுமா கொல்லக்கூடாதா? கொல்லணும். எப்படி கொல்லணும்? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் அழைக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கட்டுப்படுத்தணும். தேவனுடைய வசனத்தினால என்ன செய்யணும் சொல்லுங்க? அதை அடக்கணும். பரிசுத்த அபிஷேகத்தினால சுட்டரிக்கணும். அப்பதான் காலையில நேரத்தில் இருந்து ஜெபிக்கலாம் என்றால், ஹல்லேலூயா, ஜெபிக்கலாம் என்றால் உடனே ஜெபிச்சா ஜெபம் உடனே கடகடன்னு வந்துடும். உடனே ஜெபம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். முந்தா நாள் காலையில ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஒரு 3 மணிக்கு எழுந்தேன். ரொம்ப குளிர், லேட்டாக தான் படுத்தேன் ஊட்டியில். ஆனால் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அந்த ஜெபத்தை என்னால் முடிக்கவே முடியல. அவ்வளவு அருமையான ஜெபத்தை கர்த்தர் கிருபை செய்தார். அதான் தேவன் ஆவியிலே நடத்துகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம தூங்க வைக்கிற சரீரத்தை என்ன செஞ்சாச்சு? அழிச்சாச்சு. ஆமென். மாம்சத்தை அழிச்சிட்டுமா? அல்லேலூயா. அப்போ ரத்தத்தை என்னங்க பண்றது? ரத்தத்தை இயேசு ரத்தத்தில் கலந்து விட்டுறணும். நம்ம ரத்தத்தில் என்ன ரத்தம் கலக்கணும் சொல்லுங்க? இயேசுக்கு ரத்தம் கலக்கப்படுமானால் மாம்ச ரத்தமானது அழிக்கப்படுகிறது. நம்முடைய மாம்ச ரத்தமானது அழிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது பரிசுத்தமாய் மாறும் பொழுது பரிசுத்த எண்ணங்கள் வரும், பரிசுத்த சுபாவங்கள் வரும், பரிசுத்த எண்ணங்கள், திட்டங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மாம்சமும் அப்படிப்பட்ட ரத்தம் தான் என்ன செய்யும்? பரலோகத்திற்கு போகும். ஆமென். அப்ப நம்முடைய பாவம், இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலாமா? அக்கா சர்ச்சுக்கு போகணும், இன்னும் வரலையா? சகோதரர் பிரதர் சர்ச்சுக்கு போகணும், வரலையா? ஓ, மறந்துட்டேனே. இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்லை, நான் அடுத்த வாரம் வந்துடுறேன். அடுத்த வாரம் வந்துட்டுமா? சாரி பிரதர். அக்கா எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லைக்கா, அடுத்த வாரம் வந்துடுறேக்கா. ஆமென். ஏன்? மீன் வந்துடுச்சு, கறி இன்னைக்கு வாங்கணும். கறி சீக்கிரம் தீர்ந்து போயிடும், மட்டன் சீக்கிரம் தீர்ந்துடும், உடனே போய் வாங்கணும். சர்ச்சுக்கு வந்துட்டா கறி கிடைக்காது. இது என்னது? மாம்சம். அப்ப தேவ ஆராதனை விட, அல்லேலூயா, இவ்விதமான காரியங்களை இடம் கொடுத்து இருக்கிறது எல்லாம் அழிக்கப்படணும். ஆமென். முதல்ல நம்முடைய தேவ ராஜ்யத்தை தேடுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ராஜ்யமான சபையை ஆராதனை தேடணும். ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராதனை நம்ம ஓடி வரணும் கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே தேவ காரியங்களில் நம்மை தள்ளி வைக்கிற, தடுமாற பண்ணுகிற அந்த காரியங்களை, எண்ணங்களை என்ன செய்யணும் சொல்லுங்க? அழிக்கணும். அல்லேலூயா, அழிக்கணும். ஆமென். ஆராதனை வந்துட்டு போங்க, கறி கிடைக்கல பரவாயில்ல, சாம்பார் வச்சு சாப்பிடுங்க.
ஆமென். முட்டை வாங்கி பொரிச்சு கொள்ளுங்க, அப்பளம் வச்சு பொரிச்சு சாப்பிடுங்க, 2 3 காய்கறி வச்சு சாப்பிடுங்க, நல்லதா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தை தேடுகிற மக்களாக இருக்கணும். கர்த்தர் ராஜ்யத்தில் அல்லேலூயா பிரவேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். முதல்ல அதுதான் நம்ம தேடணும். ஆகவே இந்த மாம்சத்தை அழிக்காம இருந்தீங்க பரலோகம் போக முடியாது. ஆமென். நம்ம ரத்தத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறணும். நம்ம ரத்தத்தில் இயேசு ரத்தம் கலந்திருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் என்ன நடக்கும் தெரியுமா? நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சபையில் கொரோனா யாருமே சாகல. நிறைய பாஸ்டர் செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நிறைய பரிசுத்தவான்கள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்தவான்கள் என்று எல்லாம் கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் நாம ஏன் சாகல? நம்ம ரத்தத்துல எல்லாம் இயேசு ரத்தம் கலந்து இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம், உற்சாகமாய் சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம ரத்தத்துல கலந்து இருக்கணும். எந்த நோய் நமக்கு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரு ஷீல்டாக, கேடயமாக, பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு மதில் போல் இருந்து நம்மை காக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற மகத்துவமுள்ள ரத்தம் அந்த நம்ம ரத்தத்தில் கலந்திருக்கணும். அப்போ பாவம் செய்ய எண்ணம் வராது, அசுத்தங்களை நடப்பிக்கிற எண்ணம் வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஆகவே தான் கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறார். எப்படி கர்த்தருக்காக காத்திருக்கணும்? சங்கீதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 37 9வது வசனம், 37ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, யார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்களை சொந்தமாய் இருந்து ஆட்சி செய்வார்கள். வாசிப்போம். அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. பூமி யார் ஆட்சி செய்ய போறாங்க? இந்த உலகத்தை யார் ஆட்சி செய்ய போறாங்க? கர்த்தருக்காக நீ காத்திருக்கிற பழக்கம் உனக்கு வேண்டும். ஜெபிச்சேன், எனக்கு பதில் கிடைக்கல. இல்லை, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, பதில் கிடைக்கும். ஜெபித்தன் பதில் இல்லை, அப்படி இல்லை, ஜெபித்து கொண்டே இருக்கணும். எது வரையிலும்? பதில் கிடைக்கிற வரையிலும். பதில் கிடைக்கிறவங்களும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் ஆமென் இந்த உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தருவார். எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரியே தெரியும். ஒரு நாள் மாறும். ஆமென். ஒரு நாள் மாறும். நீங்க சர்ச்சை முடிச்ச பின்னால வெளியே போய் நின்று பாருங்க, அப்படியே வடக்கு திரும்பி பாருங்க. ஒரு பெரிய மலை இருந்தது. ஸ்தோத்திரம். அதில் நிறைய மரங்கள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ பாருங்க எப்படி இருக்கும். பாறைக்கல்லூர் நேரடியாக பார்க்கலாம். மலை அப்படியே கரைச்சி எடுத்துட்டாங்க ஒரு வாரத்தில். அந்த மலையெல்லாம் பாருங்க தரைமட்டம் ஆயிருச்சு, மலையே கிடையாது. நீ யாரும் பார்க்கல, போய் போர்ட்டிகோல் நின்று அப்படியே திரும்பி பாருங்க. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாமே மாறுகிறது. இதுபோல உலகத்தில் டக்கென்று ஒரு நாள் மாறும். இயேசு கிறிஸ்து வருவார், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட பரலோகத்தில் சந்தோஷமா இருக்க போறோம். நம்ம கூப்பிட்டு கர்த்தர் எல்லாம் ஒவ்வொரு பேரையும் கூப்பிட்டு, இவங்க இப்படி செஞ்ச மகன் என்ன செஞ்சா தெரியுமா? என் மகன் இப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான், எல்லாம் கர்த்தர் ஆண்டவர் நானும் அப்படி செஞ்சேன்னு நினைப்போம். அவ்வளவு ஒரு காரியத்தோட விடாம கர்த்தர் சொல்லி ஒரு தூதனை கூப்பிட்டு என் மகனுடைய பலனை கொண்டு வா, பதிலை கொண்டு வான்னு சொல்லுவார். அவனை தான் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான், வெகுமதியை கொடுப்பான். பிரைஸ் தி லார்ட். அதை வாங்கி கொள்ளுவோம். அல்லேலூயா. அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். உலகத்தில் போன எல்லா பரிசுத்தரும் கையை தட்டுவாங்க. அல்லேலூயா. என் மகனை எல்லாரும் மகிமைப்படுத்துன்னு கர்த்தர் சொல்லுவார். அப்பதான் நமக்கு மகிமை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்ப தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு நம்ம மகிமைப்படுத்திட்டு இருக்கோம். அன்னைக்கு பரலோகத்தில் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். ஸ்தோத்திரம். 7 வருஷங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த உலகத்தை ஆமென் ஆளுகிற அதிகாரத்தை நம்முடைய கையில கர்த்தர் பிரித்து கொடுக்க போகிறார். பூமியை சொந்தமாக்க போகிறாங்க. நீங்க கர்த்தருக்காய் காத்திருக்கணும். தேவனுடைய பிள்ளையே, பொறுமையாய் காத்திரு, பொறுமையாய் காத்திரு. தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, பொருத்தவன் தான். பாத்தீங்களா? தமிழ்ல பழமொழி சொல்றாங்க என்னவா? பொருத்தவன் பூமியை ஆளுவான். நீ கர்த்தருக்காக காத்திருக்கணும். பொறுமையாய் இருக்கும் பொழுது இந்த பூமியை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பூமியை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தருவார். ஆகவே சீக்கிரம் நடக்க போகிறது. நீ உலகத்தில் ஆளுகிற எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவங்க உலகத்தை முற்றிலுமாய் சீக்கிரம் ஆட்சி செய்ய போறாங்கன்னு தெரியும். அது நடக்க போகிறது. சங்கீதத்தில் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 7ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். 18வது வசனத்திலே 7ஆம் சங்கீதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் தானியேல் கிடைக்கலையா? ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை, அதிகாரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இந்த உலகத்துள்ள ராஜ்யங்களை சுதந்தரிப்பார்கள், அது ஆட்சி செய்வார்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ராஜ்யங்களை உன்னதமான தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஆட்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு சாப்பிட நல்ல ஆகாரம் கூட கிடைக்கலங்க, எங்கள் வீட்டில் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் தான் ராஜாவாக போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு போட்டுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, பரவாயில்ல, கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களை ராஜாவாக மாற்ற போகிறார். தேவன் எல்லா காரியத்தையும் செய்ய போகிறார். எவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க. ஆமென். தானியேல் புத்தகம் மிக தீர்க்கதரிசன புத்தகம், மிக அற்புதமான புத்தகம். அற்புதமான வெளிப்பாடுகளை தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். பூமியுடைய ராஜ்யங்களை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்? கர்த்தருக்காய் காத்திருந்ததினாலே, தேவனுக்காய் காத்திருந்ததினாலே. ஆமென். நமக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. எனக்கு நல்ல ட்ரெஸ் கிடையாது, எனக்கு போட்டு நல்ல துணி கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல படிப்பு கூட கிடையாது. ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. பாரு, யாக்கோபுல சொல்றாரு கர்த்தர் யார் பூமியை ஆட்சி செய்ய போறாங்க. 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 5 அவர் சொல்லுகிறதை வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவனி உலகத்தின் தரித்திரர், பாருங்க, ஏழைன்னு கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு? தரித்திரனா யாரு? ஒரு நாளைக்கு ஒருவேளை கஞ்சி கிடைக்கிறதே கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அருமையானவர்களே, ஒரு நாள் இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஊழியர் ரொம்ப இடைஞ்சல் ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருந்தான். நம்ம வாடகை வீட்டில் முதல்ல குடியிருந்த பொழுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் டக்குனு இங்கிருந்து அவனை வெளியே கிளப்பினார். இங்க அவனுக்கு ரொம்ப நெருக்கடி வர ஆரம்பிச்சது. பெங்களூருக்கு போனான். அந்த பெங்களூருக்கு போகும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே போய் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்புறம் பக்கத்து வீட்டில் சாப்பாடு வடிப்பாங்க பார்த்தீங்களா, கஞ்சி வடிப்பாங்க இல்லையா, அந்த கஞ்சிக்காக காத்திருந்து அந்த கஞ்சியை கீழே ஊத்தாதீங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுடைய மனைவி போய் பாத்திரத்தை கொடுத்து அதில் கஞ்சி வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்காரங்க அவங்க வீடெல்லாம் குடிப்பாங்க. அது என்ன வாழ்க்கை? அது தரித்திரமான வாழ்க்கை. நம்ம சபையில் யாராவது அப்படி இருக்கிறோமா? இருக்கிறீங்கன்னா அமைதியாக இருந்தால் ஆமான்னு அர்த்தம், இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சத்தமாக சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அந்த நிலையை நம்ம வைக்காதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய நிலைமை மாறி. ஏன்? ஒரு ஊழியக்காரனுக்கு எதிராக எவ்வளவு ஊழியத்துக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணினான், அவ்வளவு போராட்டத்தை பண்ணினான். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அந்த வீட்டில் குடியிருந்த பொழுது அந்த வீட்டுக்காரன்ட்ட சொல்லி நம்ம வீட்டை காலிவாக முடிவு பண்ணினான். ரொம்ப படித்தவரே. ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 7 வருஷம் பக்கமாக குடியிருந்துட்டார். ஒரே வீட்டில் குடியிருந்துட்டோம். ஆகவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீட்டை அவர் சொந்தமாயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலி பண்ண வச்சிருங்கன்னு சொன்னான். அவன் அதுக்கு பயந்துட்டு, அவனுக்கு படிப்பு இல்லாத மனுஷன், அவன் பயந்துட்டு, சார் வீட்டை காலி பண்ணிடுங்க சார், இவ்வளோ நாளாக குடியிருந்தீங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் உடனே நீங்கள் ஒரு வாரத்தில் காலி பண்ணணும். ஒரு வாரத்தில் எங்கே போகிறது? எவ்வளோ நெருக்கடி. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயங்கர பிரச்சனை, இன்னும் பல விதமான பிரச்சனை பண்ணினான். கர்த்தர் அவிதமாய் அவனை தத்தளிக்க வைத்தார். ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி மாதிரி செய்திருக்க கூடாது. தரித்திரம் என்று கூட ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இப்படிப்பட்ட தரித்திரரை வாசிக்கலாம். ஆமென். விசுவாசத்தில் பணக்காரங்க. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஏழைகள் கூட இன்னைக்கு விசுவாசியா இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? சிலர் ரொம்ப கஷ்டப்படுகிற மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க விசுவாசிகள், கர்த்தர் மேல விசுவாசம். ஆனால் அவங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நிறைய வசதி இருக்கிறவங்க கூட விசுவாசம் அப்படி இல்லை.
அந்த ஏழைகளிடத்தில், தரித்திரிடத்தில் விசுவாசம் நிறைய இருக்கனால கர்த்தர் அவர்களை ஐஸ்வர்யவான்களாக பெரிய கோடீஸ்வரனாய் வைத்திருக்கிறார். வாழ்க்கை ஏழை தான், ஆனா விசுவாசம் எப்படிப்பட்டது? ஒரு ஐஸ்வர்யமா இருக்கிறது, பணக்காரனாய் கோடிக்காரனாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். ஆகவே தமிழிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. இவங்க எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்னவா? நீ உலகத்தை ஆட்சி செய்ய போகிறாய். அல்லேலூயா. எப்படி வாக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? என் அருமை மகனே, மகளே, நீ உலகத்துல ஏழையா இருக்கிற, இல்ல இல்ல, நான் இந்த உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். பரலோகத்தில் கர்த்தர் என் மகனுக்கு இந்த இடம், என் மகளுக்கு இந்த நாடு, என் மகனுக்கு இந்த தேசம் என்று ஆமென் ஒவ்வொரு கர்த்தர் தேசத்தை பிரித்து பரலோகத்தில் ரெடியா வைத்திருக்கிறார். அந்த தேசத்தில் பரலோகத்துக்கு சொந்தமாகி போன பிறகு, பரலோகத்துக்கு சொந்தமாக்கின பிறகு உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதற்காக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு காரியம் பார்த்தீங்களா? அப்போ வாழ்க்கையில பரிசுத்த கொலையில் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம் அசுத்தம் இருக்கக்கூடாது, ஆமென், அருவருப்பான காரியங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படி நடக்கிற காரியங்களை செய்யணும். தேவனுடைய காரியத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆமென். பைபிள் படி தம்பி அப்படின்னா, ஆமா அப்புறம் படிச்சுக்கிறேம்மா தங்கம், ஜோமண்டு தங்கம் அப்படின்னு பொண்ணை பார்த்து சொல்றீங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? போமா, டயர்டா இருக்குதுமா, அப்புறம் பண்ணிக்கிறேம்மா. அதுக்கு பேர் என்னது? உதாசீனப்படுத்துதல். சொன்ன உடனே இப்பயே ஜெபிக்கிறோமா, உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தம்பி பைபிள் படிப்பேன், உடனே படிக்கணும். பைபிள் படிக்க என்ன வருதா உடனே படிக்கணும். ஆனால் நமக்கு என்னமே வராது. நம்ம பிஸியாக இருப்போம். சமையல் பண்ணணும், துணியை கழுவணும், துணியை துவைக்கணும், பக்கத்து வீட்டு அக்கா வந்து அவங்களோட கொஞ்சம் பேசணும், அல்லது நமக்கு அந்த அக்கா வரட்டா கூட நாம போய் பக்கத்து வீட்டு அக்கா கூட நாம போய் கொஞ்சம் நேரம் பேசணும், உட்காந்து பேசணும். அதான் ரொம்ப 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 முக்கியம். அதுதான் அதான் நமக்கு சோறு கிடைக்கும் இல்லைங்களா? பக்கத்து வீட்டு அக்காட்ட பேசிட்டா 10,000 ரூபாய் பணம் வந்துடுமா? வந்துடுமா? ஒரு 5,000 வருமா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு சிங்கிள் பைசா கூட வராது. ஆனால் கர்த்தரை ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் வேதத்தை படிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அதிகாரத்தை கொடுப்பதற்கு தேவன் நம்மை தகுதியைப்படுத்தி கொண்டே இருப்பார், பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுக்கு கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க வேணும். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? ஆகவேதான் இந்த தேவனுடைய ஆளுகை என்பது தேவன் நமக்கு கிருபையாய் தருகிற அப்படினால இதை எப்படி தேவன் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார், இது எப்படியெல்லாம் தேவன் உருவாக்கி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவாக ஆகணும்னு சொன்னா, அல்லேலூயா, அவர் பல ஏறக்குறைய 1 வருஷமா பிரயாசப்படணும், பணத்தை சேர்க்கணும், தொகுதி மக்கள் எல்லாம் போய் பார்த்து பேசணும். ஒரு வீட்டில் கல்யாணம்னா அங்கே போய் நின்று எல்லாரையும் பார்த்து வணக்கம், நல்லா இருக்கீங்களா, வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், ஐயா வணக்கம், அம்மா அம்மா வணக்கம், எல்லாருக்கும் போய் சொல்லணும். யார் நமக்கு புதுசாக வணக்கம் சொல்கிறாரு? அவர் தான் நம்ம ஊருக்கு எலெக்ஷன் நிற்க போகிறாரு. ஓ அப்படியா, இப்போ தான் காக்கா பிடிக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் யாரோ இறந்துட்டாங்கன்னா அது வீட்டுக்கு போனேன்னு, எனக்கும் கவலையாக தான் இருக்குமா, எனக்கு துக்கமாக இருக்கிறது, கண்டிப்பாக துக்கமாக இருக்குமா, எல்லாத்தையும் பார்ப்பார். அங்கே போய் பார்ப்பார், நல்ல பெரிய மாலை வாங்கி போட்டுருவார், பிணத்தின் மேலே பெரிய மாலை வாங்கி போட்டு ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்வார் அந்த இடத்துல. இப்படியெல்லாம் செய்து 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 நாட்டில் அந்த தொகுதி மக்கள் எல்லாம் பிடிக்கணும் இல்லையா? இப்படியெல்லாம் செஞ்சுதான் என்ன செய்ய முடியும்? எலெக்ஷனில் நிற்க முடியும். நாம் அப்படியெல்லாம் கிடையாது, அல்ல சொல்லலாம். அப்போ தேவன் நமக்காக கொடுக்கிற ராஜ்யம் எப்படி செய்கிறாரு? மத்தேயுல வாசிக்கிற பாருங்க, 25ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 25ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 34வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அல்லேலூயா. 25, மத்தேயு 25 34ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.
ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க, ராஜ்யத்தை ஆட்சி செய்யுங்கன்னு சொல்றார். அதை எவ்வளவு நாள் ஆயத்தம் பண்ணினாராம்? உலகம் உண்டானது முதல். ஆமென். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ ஸ்தோத்திரம், ஆதாம் உருவாகும் முன்னதாகவே, ஆமென், ஏவாள் உண்டாகிற முன்னதாகவே இந்த உலகத்தை கர்த்தர் முதல்ல உருவாக்கினார். அப்பவே சொன்னாராம். ஆமென். அல்லேலூயா. என் அருமை மகனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போறேன், என் அருமை மகளுக்கு இப்படி ஒரு தேசத்தை கொடுக்க போறேன்னு அன்னைக்கே கர்த்தர் திட்டமிட்டார். அல்லேலூயா. அப்ப என் மகளுக்கு என் மகனுக்கு இந்த தேசத்தை, ஒரு நாட்டை நான் கொடுத்து, இப்ப அமெரிக்கா நாட்டை அல்லேலூயா நம்முடைய சபையில இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கிறாருன்னு வைங்க. அது என்ன செஞ்சாரா? உலகம் உண்டாகும் பொழுதே ஆயத்தம் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறார். இன்னைக்கு ட்ரம்ப் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு பிறகு, ஆமென், அமெரிக்காவை யார் ஆட்சி செய்ய போறாங்க தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே நீங்க தான். இல்ல சொல்லுவோம். கனடாவை கனடாவை யார் ஆட்சி செய்ய போறாங்க? கர்த்தருடைய பிள்ளையே நாம தான். ஆஸ்திரேலியாவை யார் ஆட்சி செய்ய போறாங்க? கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். நாடுகளை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் எப்பவா? உலகம் உண்டானது முதல் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் கடனே ஏகப்பட்ட கடனாக இருக்குது, நான் சாயங்காலம் வர சொல்லியிருக்கிறேன், சாயங்காலம் கடன்கார வருவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆஸ்திரேலியாவை நான் ஆட்சி செய்ய போகிறேன்னா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம தான் ஆட்சி செய்ய போகிறோம். பிரைஸ்லா. கடனை பற்றி கலங்காதீங்க, அப்பா அடைச்சி கொடுப்பார். பிரைஸ்லா. கர்த்தர் அடைத்து போடுவார். அவர்கள் ஒப்பு கொடுத்துருங்க. எந்தெந்த கடன் இருக்க எல்லாம் கர்த்தர் கொடுத்து, அப்பா நீங்கள் அடைச்சிருங்க, கர்த்தாவே இந்த கடனை நீங்கள் பார்த்துக்குங்க, கர்த்தாவே இந்த கடனை நீங்க அடைச்சிருங்க. அல்லேலூயா. இந்த கடனை நீங்க தான் பார்க்கணும். என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியவே முடியாது, நீங்க என்ன செய்யல தெரியாது, அப்பா இந்த கடனை அடைச்சு கொடுங்க ஆண்டவரே. கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கேளுங்க, என் வீட்டில் போய் கேளுங்க. ஆமென். நீங்கள் அறியாத வழியில திறந்து அற்புதமாய் தேவன் அந்த கடனை அடைப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தரால் ஆகாத ஒன்றுமே கிடையாது. ஸ்தோத்திரம். நாம் எப்பவுமே நம்முடைய காரியத்தை கர்த்தரை கொண்டு போறது கிடையாது, நம்முடைய கடனை கொண்டு போறதில்லை, பிரச்சனையை கொண்டு போறதில்லை, நாமளே பார்த்து நாமளே சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அது நிமித்தமாகத்தான் வாழ்க்கையில ஏகப்பட்ட தொல்லைகள் நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே உலகம் உண்டானது முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஆளுகை, அந்த ராஜ்யத்தை, அந்த தேசத்தை கர்த்தருடைய ஆட்சி செய்வதற்கு ரெடியாக்கி கொள்ளுங்க. ஆமென். அந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தருடைய ஆயத்தப்படுவீர்களாக. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஆட்சி செய்யணும். அல்லேலூயா. அப்படியானால் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எஸ்தருக்கு போகலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 2ஆம் அதிகாரம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நாம் இந்த நாடுகளை இவ்விதமான ஒரு ஆட்சியை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம் சீக்கிரம். ஆமென். ஆமென். 8வது வசனம் பைபிள் இல்லையா? யார் பைபிள் இல்லையா? 8வது வசனம் எடுத்தவங்க படிங்க சீக்கிரம். ஆமென். எப்பா கொஞ்சம் யார் தெளிவா படிங்க சீக்கிரம், டக்குன்னு வாசி. ஜன்பல் வாசி சீக்கிரம். ராஜாவின் கட்டளை தீர்மானமும் ஆமென் பிரசித்தமாகி வெளிப்பட்டு எல்லா ஊர் முழுக்க 127 தேசத்தில் ராஜாவின் கட்டளை அனுப்பப்படுகிறது. என்ன? ராஜாவுக்கு ஒரு மனைவி வேண்டும், ராஜாவுக்கு நாட்டை ஆளுகிற ஒரு ராஜாத்தி வேண்டும். ஆகவே இப்படி அழகான பெண்கள், அறிவுள்ள பெண்கள், புத்திசாலியான பெண்கள் ராஜாவுக்கு ராஜாத்தியாக வேண்டும் என்று அறிவிப்பு கொடுக்கப்படுகிற பொழுது, சூசான் அரண்மனையில் இருக்கிற ஆமென் ஏகாயின் வசத்தில் உபவிக்கப்பட்டிருக்கிற போது, எங்க உபவிக்கப்பட்டாங்களா? ஏகாயின் வசத்தில் 127 நாடுகளில் இருந்து. எத்தனை நாடு? நம்முடைய இந்தியா முதல்ல இருந்துச்சு. நம்முடைய இந்த நாடு கூட எப்படி இருந்துச்சு? அந்த 120 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இப்படி எல்லாம் சேர்ந்து அப்ப எத்தனை பேர் கூட்டப்பட்டிருப்பாங்க? எத்தனை பெண்கள் இருப்பாங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 பேர் இருப்பாங்களா? எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சக்கணக்கில் இருப்பாங்க இல்லையா? அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து சூசான் அரண்மனையிலே சேர்க்கப்பட்டார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் மேற்பார்வை பண்ண மேய்ப்பதற்கு அதிகாரியாய் நியமிக்கப்பட்ட ஆளுடைய பேர் என்ன தெரியுமா? என்னது? ஏகா என்கிற ஒரு மனிதன். அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். யாரு? ராஜாத்தியாக மாறணும்.
யாரை மாறணுமா? ராஜாத்தியாக மாறணும். ஏன் ராஜாவுக்கு மனைவியே கிடையாதா? இருந்துச்சு. அவ பேர் வஸ்தி. அந்த ராஜாத்துடைய மனைவி பேர் என்னது சொல்லுங்க? வஸ்தி. அந்த ராஜா ஒரு நாள் விருந்து பண்ணினார். ராஜாத்தி யாருமே பார்க்க முடியல, அந்த புறத்தில் தான் இருப்பாள் ராஜாத்தியானவள். ஆகவே ராஜாத்துடைய அழகை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லி அனுப்புறான், ஏமா உன் அழகை எல்லாரும் பார்க்கணும், கொஞ்சம் எல்லாம் சீக்கிரம் ரெடியாகி ட்ரெஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வா சொல்லி அனுப்புகிறான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரல, இன்னும் ராஜாத்தி வரலையா? ராஜாத்தி வரமாட்டேன்னு சொல்றாங்க. ராஜா என்னது வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாலா? ராஜா கோபம் கொப்பளிக்கிறது. உடனே ஹல்லேலூயா, அங்கே பிரதானிகள் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பிரதானிகள் சொல்றான், ஏப்பா நான் சொன்னேன் ராணி வரமாட்டேன்னு சொல்றா பாருப்பா. ராஜா இது நல்லதல்ல, இது நல்லதல்ல ராஜா. இவள் இன்னைக்கு இந்த ராணி இன்னைக்கு வரவில்லையானால் எல்லா வீட்டிலும் இதே பிரச்சனை நடக்கும். ஆமேன். புருஷமாரி சொல்ற பேச்ச மனைவி எவ்வளவு கேட்க மாட்டா. ராஜாத்தி பேச்ச கேட்கலைன்னா அது கேட்கிற நாட்டில் 120 நாட்டு இருக்கிற பெண்களை என்ன செஞ்சிருவாங்களாம்? புருஷன் பேச்ச கேட்க மாட்டாங்க. வேண்டாம் ராஜா, இது பெரிய பிரச்சனையாகி எல்லா குடும்பத்திலும் பிரச்சனையாகி போயிடும், பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிடும். அதனால ராஜா இந்த வஸ்தியை தள்ளி போட்டு வேற ஒரு பெண்ணை நீங்க எடுத்துக்குங்க, வேற ராஜாத்தியை வச்சுக்குங்கன்னு சொன்னான். ஓகே, அது ரொம்ப நல்லதான் என்று உடனே டிஸ்மிஸ் பண்ணி அவளை வெளியே துரத்தி விட்டுனான். ராஜாத்தியாக அவள் இல்லை. இப்ப ராஜா ஒத்தக்கல்லா இருக்கிறார். இப்ப ராஜாவுக்கு மனைவி தேவை. அப்ப மனைவியில தேர்ந்தெடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு ஹல்லேலூயா மனவாட்டியாக இஸ்ரவேல் தேசத்தை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் சந்ததியை ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருக்கு சொந்தமாய் அவர் தெரிந்து கொண்டார். இனிமேல் உலகத்தில் எனக்கு சொந்தமான ஜனம் இஸ்ரவேல் ஜனம் மாத்திரம் எவனும் எனக்கு கிடையாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சிலுவையில இயேசுவை கொண்டு போடுங்க, அவன் வேண்டாம், அவனை கொண்டு போடுங்க, இயேசுவை கொண்டு போடுங்க, அவன் பாவம் பலியெல்லாம் எங்க மேல விழுகட்டும்னு கேட்டுக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை அவர்கள் தள்ளி விட்டார்கள். ஆமென். வஸ்திய ராஜா தள்ளினது போல இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் தள்ளி போட்டார். முடிஞ்சு போச்சா கதை? இப்ப ராஜாவாம் இயேசு கிறிஸ்து என்ன வேணும்? ஹல்லேலூயா மனவாட்டி வேணும். அதற்காகத்தான் புறஜாதி மக்களாய் நம்மிடத்தில் கர்த்தர் தேர்ந்தெடுத்து ஹல்லேலூயா அநேக மக்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் கர்த்தர் பிள்ளையா தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எஸ்தரை தெரிஞ்சுக்கிட்டது போல இன்னைக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றது. இந்த ஜனங்களை எல்லாமே அந்த பெண்களை எல்லாமே ராஜாவுக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? உருவாக்கணும். ஏன்? பல ஜாதி ஜனத்துல, பல தேசத்துல, பல பாஷை பேசின ஜனங்க, அவனுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் வேற. இப்ப ராஜாவுக்கு ஏற்றபடியா இந்த பெண்களை மாத்தணுமா மாத்தக்கூடாதா? மாத்தணும். அதை கற்றுக் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? ஏகாய். ஆமென். இப்ப ராஜாவுக்கு ஏற்றபடி அந்த பெண்களை உருவாக்குற வேலை செஞ்சவன் யார் தெரியுமா? ஏகாய். அந்த ஏகாய் தான் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. சூசான் என்ற அரண்மனை தான் இந்த சபை. அரண்மனையாக இந்த சபையிலே ஏகாய் என்ற பாஸ்டர் கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க வேதத்தில். ஹல்லேலூயா. அதுதான் சில நேரத்தில் நீ போயிடாத, நீ போகாத, இன்னைக்கு நல்ல சத்தியம் இருக்கு, அங்கே போயிடாத, நீ போய் வசந்த கேட்டு நீ மாறிடக்கூடாது, இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போகாம இரு அப்படியே பிசாசு இருந்து நான் தடுத்துறான். எல்லா ஆராதனைக்கு சபைக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஏகாய் என்ற கர்த்தருடைய ஊழியக்காரங்க தேவனுடைய வசனத்தை போதித்து உருவாக்குறார்கள். யாருக்காக? ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஏற்றபடியாக நம்ம மாறணும். பரலோகத்துக்கு போற தகுதியுள்ள மக்களாய் மாறணும். கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம இன்னைக்கு உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆமென். 9வது வசனத்தை வாசிக்கிறோம். சீக்கிரம். அல்லேலூயா. 9வது வசனம். அந்த பெண் அவன் பார்வைக்கு யாரு? எஸ்தர் என்ற பெண். ஆமென். அந்த ஏகாய் என்ற பார்வைக்கு ரொம்ப நன்றாய் இருந்ததினால் அல்லேலூயா அந்த எஸ்தர் மேல தயவு கிடைத்தது. சரி வாசிக்கலாம். ஆகையால் அந்த பெண்ணான தன்னை சுத்திகரிக்க வேண்டும். ஏன்? ஊர்ல குளிச்சிருப்பா, என்னத்தையோ பண்ணிருப்பா. இல்ல இங்க வந்த உடனே அரண்மனைக்கு வந்த பொழுது இவ போடுகிற சோப்பு வேற சோப்பு, இவ போடுகிற ஷாம்பு வேற ஷாம்பு, இவ உடுத்துற கூட வேற உடுப்பு, இவ போடுகிற சோத்திரம் சென்ட் வேற விதமான சென்ட். அல்லேலூயா. ஆமென். அவளுக்கு வேண்டியவைகளையும் தேவையான மற்ற பொருட்களையும் அவளுக்கு கொடுக்கவும்
ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார், ஒரு பெண் 2 பெண் இல்லை, எத்தனை பேர் கொடுக்கணுமா? அந்த பெண்ணுக்கு எத்தனை கொடுக்கணுமா? 7 தாதி. 7 தாதி. இந்த மற்றவைகள் அவளுக்கு சுத்திகரிப்பு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே தேவனுடைய வரிக்கு ஆயத்தப்படுத்துதல் என்ற அல்லேலூயா காரியத்தை ஒரு 1.5-2 வருஷமாய் வேதத்தில் போதித்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவாவி நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதில் ஆரம்ப காலம் இருக்கிற சத்தியங்களை யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இப்போ அதை எடுக்க நமக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் இது மாச கணக்கில் போகும் இந்த வசனத்தை எடுப்போமானால். ஆகவே 7 தாதி என்றால் 7 உபதேசங்கள். சபைக்கு கற்றுக் கொடுத்த 7 உபதேசம் தான் 7 தாதிமார். கர்த்தருக்குள்ளே நமக்கு தேவன் கொடுத்த 7 உபதேசம். அந்த 7 உபதேசத்தின் மட்டும்தான் இன்னைக்கு சபையில் எல்லா பிரசங்கமும் இருக்கும். அந்த 7 உபதேசம் தான் 7 தூண்கள். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்தரும் தீர்த்தனும் வாசிக்கிறோம். அந்த 7 தூண்கள் என்கிறதான் 7 உபதேசம். அது நீதிமொழியிலே பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே அப்போஸ்தலர் நடபடியிலே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 7 உபதேசங்களை. அங்கே 43 வசனத்திலிருந்து கீழே வாசிக்கிறோம். 38 வசனத்திலிருந்து 42 வசனங்கள் வரலையும் 7 உபதேசங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த 7 உபதேசம் தான் 7 தாதிமார். ஆமென். ஒரு பெண் ஒரு ராணியாகும் பொழுது அவளுக்கு 7 தாதிமாரை கொடுப்பாங்க. அப்போ சபையில தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எத்தனை என்ன கொடுக்கிறாராம்? 7 உபதேசமாகிய தாதிமார்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இப்படி எல்லாம் கொடுத்து உருவாக்கிட்டு பிறகு 12ஆம் வசனத்தில் என்ன செய்யறாரு? வாசிக்கலாம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலே தன்னை பரிசுத்தமாக்கணும். வெள்ளை போல என்றால் ஜெபம். சபையில கர்த்தர் என்ன ஆகணும்? ராஜாவாக மாறதுக்கு சொல்லுங்க, ஜெபிக்கணும். வெள்ளை முழுகணும். ஜெபத்துக்குள்ளே முழுகி இருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். பிறகு 6 மாதம் சுகந்த வர்க்கம் என்றால் சுகந்த வர்க்கம் 5 பொருள் சேர்க்கப்பட்டிருக்கணும். இந்த 5 பொருள் சேர்க்கப்பட்டதிலே லேவியராகமத்தில் படிக்கிறோம். இந்த 5 பொருள் தான் சுகந்த வர்க்கம். இந்த 5 பொருட்கள் என்கிற ஆவிக்குரிய இந்த தெய்வீக 5 குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில முழுகி இருக்கணும். அல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படி ராஜ்யத்தை சுதந்திரிக்க இருப்பாருங்க? இப்படி எல்லாம் கட்டுப்பாடுகள். இந்த விதமாக சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குள்ள சபைகளுக்குள்ள காண, ஸ்திரீ என்றால் சபை, சபைக்கென்று இருக்கிற சுத்திகரிப்பு தனியா இருக்கு. ஒரு வீட்டுக்கு போனா எப்படி இருக்கணும்? அங்க சுத்தம் பண்ணணும், குளிக்கணும், அது வேற. ஆனா சபையில் உள்ள சபைக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று சுத்திகரிப்பு தனியாக இருக்கிறது. ஆமென். அந்த சுத்திகரிப்பு என்கிற ஒரு பரிசுத்த நமக்குள்ள இருக்கணும். வாசிக்கலாம். எல்லாம் விவரமா சொல்ல நேரம் கிடையாது, வேகமா போகலாம். பிறகு என்ன செய்யணும்? அந்த பெண்ணை அலங்காரம் பண்ணணும். சுத்திகரிப்பு பண்ணது பிறகு என்ன செய்யணும்? ராணியாக அலங்காரம் பண்ணணும். ராணியாக அலங்காரம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெண்ணை கல்யாண பெண்ணுன்னு சொன்னா என்ன செய்யறாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அந்த பெண்ணை எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரிதானா? ஸ்தோத்திரம். சொந்தக்காரங்களாம் வந்து நலுங்கு அப்படிங்கிறதுல வந்து இந்த சந்தனமெல்லாம் மூஞ்சி கீதியெல்லாம் பூசி அப்புறம் குளிப்பாட்டி நைட்டு அது கல்யாணத்துக்கு ராத்திரியில் இந்த பெண்ணுக்கு தூக்கமே இருக்காது. எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம். காலையில் மாப்பிள்ளை பக்கம் இருந்த பெண்ணான உட்காரும் பொழுது எப்படி இருக்கும்? அந்த பெண்ணை பார்த்தா புது பொலிவோடு இருப்பாள். ஆமென். கல்யாண கலைன்னு ஒன்று இருக்குது, தெரியுமாமா உங்களுக்கு? உங்களுக்கே வந்திருக்கும். கல்யாண கலைன்னு சொல்லி இருக்கும். கல்யாணமாகிற அந்த பெண்ணுக்கு ஒரு புது முகத்தில் ஒரு புது சந்தோஷம் வந்துடும். முகத்தில் ஒரு புது பொலிவு வந்துடும். ஏன்? நான் கல்யாணம் பண்ண போறேன் என்ன ஒரு புது பொலிவு வரும். முகத்தில் ஒரு தனியாக அழகு வரும். அப்போ ஏற்கனவே இவங்களுக்கு பல அலங்காரம் எல்லாம் சேர்ந்த உடனே எப்படி இருக்கும்? ராஜா பக்கத்தில் உட்காரும் பொழுது ஒரு ராணியாக மாறுகிறாள். அல்லேலூயா. ஆமென். ஜோடிக்கப்பட்டு வாசிக்கலாம். ஆமென். தீர்ந்த பொழுது அவன் ராஜாவை அருகிலே போய் உட்கார போறான். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படித்தான் ராஜ்ய சுதந்திரிக்கிற அதிகாரம் உள்ளவர்களாய் மாறுகிறாள். இன்னைக்கு நமக்குள்ள அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாட்கள் நெருங்கி கொண்டது கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். இந்த உலக வாழ்க்கையில முடிய போகிறது. ஆமென். அல்லேலூயா. காலையில் போய் காயில் போய் நிறைய வாங்கிட்டு வந்துடணும். இந்த வாரத்துக்கு நம்ம அடிக்கடி போய் அலைய முடியாது. ஒரு வாரத்துக்கு வேணும் எல்லா காயும் வாங்கிட்டு வந்துடலாம். நிறைய முட்டை வாங்கிட்டு வந்துடணும், கொஞ்சம் மீன் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கணும். அதை பண்ணணும் இதை பண்ணலாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நைட்டே கர்த்தர் வந்து விடுவார். மார்க்கெட்டு கிடையாது, கறி வாங்க கிடையாது, மீன் கிடையாது, முட்டை வாங்க கிடையாது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வரிக்கு ஆயத்தப்பட்ட பிள்ளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார். நிறைய காரியம் திட்டமிட்டு இருப்பீங்க, நிறைய காரியம் யோசித்து இருப்பீங்க.
இந்த வீட்டு வேண்டாம் வேற வீட்டுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாம் முடிச்சு போச்சு. இங்கே மகள் அந்த வீட்டுக்கு போற, பரலோகத்தில் நான் உனக்கு வச்சிருக்க வீட்டை வந்து பார். அல்லேலூயா. ஆமென். தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு போவார். இந்த உலகத்தில் உள்ள குறைவுகளை நிறைவாக்கி நம்முடைய வாழ்க்கையில கடனெல்லாம் அடைக்கப்பட்டு வாழ்க்கையில் பிரச்சனைலாம் தீர்ந்து சந்தோஷமாய் பரலோகத்திலே தேவன் ராஜ்யத்தில் கொண்டு போய் கர்த்தர் நம்மை சேர்க்க போகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஆயத்தப்படணும் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களை நல்ல அலங்காரம் பண்ணி நல்ல உடுப்புகளை துணிகளை கர்த்தர் தந்து ஸ்தோத்திரம் 3 விதமான சாப்பாடை கர்த்தர் கொடுத்த பொழுது நமக்கு அழகு வந்தது. நீ அழகுள்ளவள் ஆகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியம் பெற்றாய் என்று எசேக்கியேல் 16:13 வாசிக்கிறோம். ராஜ்யத்தை உலகத்தை சொந்தமாக்குகிற உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அதிகாரம் வந்துருச்சா? வரணும். அதிகாரத்தை சீக்கிரம் பெற்றுக்கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளையே. நாம் இன்னைக்கு ஆயத்தப்பட வேண்டும். கதை கேட்கிற மாதிரி கிட்ட இருக்க கூடாது. உலகத்தில் கஷ்டமெல்லாம் நமக்கு பெருசா தெரிய வேண்டாம். எல்லாம் கர்த்தரை சொல்லுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரை கொண்டு போங்க. ஆமென். எந்த நெருக்கம் இருந்தாலும் கர்த்தரை கொண்டு போங்க. எந்த பாடுகள் இருந்தாலும் கர்த்தரை கொண்டு போங்க. எந்த நோய் உடம்புல வாட்டி வதைச்சாலும் கர்த்தரை கொண்டு போங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு கடன் இருந்தாலும் கர்த்தரை கொண்டு போங்க. ஐயா அடைச்சு கொடுங்க ஆண்டவரை, கர்த்தரை கொண்டு போங்க. நான் அடமான வைக்க பொருளை திரும்ப படணும் ஆண்டவரே. எத்தனை தான் வட்டி கட்டிக்கிட்டே இருப்பேன். ஐயா இரக்கம் செய்யும் ஆண்டவரே சொல்லுங்க கர்த்தரிடத்துல. அவர் எல்லாவற்றையும் வழியில திறந்து கொடுக்கிற தேவன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணதாக. ஆமென். ஏழையாய் இருந்தாலும் அவன் ஐஸ்வர்யவான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்? அவன் விசுவாசத்துல ஐஸ்வர்யவான், பணத்துல அல்லேலூயா இல்லாவிட்டாலும் அவன் பரிசுத்தத்துல பணக்காரன், அவன் நம்பிக்கையில பணக்காரன். பரலோகத்துக்கு அவன் பணக்காரன். இயேசு கிறிஸ்து பணக்காரனாக தேவன் நினைவு வைத்திருக்கிறார். இன்னைக்கு அமிதமான நிலை நமக்குள்ள வரட்டும். கடன் நிறைய இருக்குது ஆண்டவரே. இல்ல, நம்முடைய விசுவாசம் பெருசா இருக்கட்டும். நம்ம பணக்காரன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு நிறைய கடன்கள் இருக்கலாம். அல்லேலூயா. இன்னும் அடமான வைக்கிற திரும்ப படாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய இருக்குது பார்த்தீங்களா, அந்த பரிசுத்தத்தில் நம்ம பணக்காரங்க. அதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். இந்த உலகத்தை கடன் எல்லாம் ஒரு கடனாகவே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே தேவன் அமிதமாய் கொண்டு போகிற இந்த காரியத்திற்காக நாம் பரிசுத்த நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆமென். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 ஆமென். நான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றதாக. ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு காரியத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம் வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ளுவான். நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா சொல்லுவான். பாவத்தை ஜெயித்த கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரனே சகோதரியே, அருவருப்பு அசுத்தங்களை ஜெயித்த கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான சகோதரனே சகோதரியே, உலகத்தின் எல்லா காரியத்திலும் ஜெயித்த கர்த்தருடைய பிள்ளையே, நோயை பேயை பிசாசை சாத்தானை உலகத்தை ஜெயித்த கர்த்தருடைய பிள்ளையே, நீ பரலோகத்தில் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ள போகிறாய். ஆமென். எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். நாடுகளை தேசங்களை சொந்தமாக்கி ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா. வருத்தங்களை பற்றி கவலைப்படாது. உலகத்தில் பிரச்சனை பற்றி கவலைப்படாது. உலகத்தில் நெருக்கங்களை பற்றி கவலைப்படாது. கர்த்தரிடத்தில் கொடுத்து விட எல்லாம் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவன் எல்லாவற்றையும் நன்மை செய்கிற தேவன். கர்த்தர் நம்புவோமா? உலகத்தை ஆட்சி செய்ய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிற அந்த காரியத்தை எனக்கும் கர்த்தர் தரணும். ஆமென். எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த நாட்டை சுதந்திர அதிகாரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே நீ சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையின் படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆமென். ஆகவே உலகத்தை ஆட்சி செய்கிற அதிகாரத்தை இந்த வேதத்தில் கர்த்தர் எசேக்கியேல் 16:13 உள்ள அந்த கர்த்தர் பிள்ளைக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அதுபோல நமக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் தரும்படியாக இந்த வேளையில கண்களை மூடி தேவ சொல்ல கேட்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.